Okay, next 14th question. 14th question ல 100 கேண்டிடேட்டோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேண்டிடேட் எத்தனை அப்படின்னா 100. ஸோ நான் n = 100. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது செக் பண்ணுறாங்க அந்த ஸ்கோர்ஸை. அது செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 45 and 72 அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாற்றி மிஸ்டேக்காக என்ன பண்ணிட்டாங்க 40 and 27 அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நம்மளை வந்து கரெக்டான மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் எதை மீன் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த ராங் வேல்யூவை மீன் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ சிக்மா = 15, x bar = 60. ஓகேவா? இதெல்லாமே வந்து சிக்மாவும் எக்ஸ் பாரும் ராங் வேல்யூ தான். என்னோட வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஏன்னா கேண்டிடேட் அப்படிங்கும்போது கவுண்டிங் தான். அப்போ உங்களுக்கு அதே 100 கேண்டிடேட் தான் இருக்காங்க. அப்படின்னா ராங் வேல்யூ எது அப்படின்னா 40 and 27. கரெக்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 and 72. x bar = summation x/n. ஓகேவா? x bar அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 = summation x நமக்கு தெரியாது by 100. ரெண்டே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 60 × 100 = summation x. இப்போ summation x is equal to 60 × 100 அப்படின்னு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6000. நெக்ஸ்ட்டு கரெக்ட் summation x ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். summation x ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ மைனஸ் ராங் வேல்யூ. ஸோ அப்போ சமேஷன் எக்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 6000 ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45 and 72 மைனஸ் ராங் வேல்யூ எதுனா 40 and 27. ஸோ ப்ளஸ் டேர்ம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6117 மைனஸ் 40யும் 27ம் மைனஸ் சைனில் இருக்காங்க. அதனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 67. ஸோ 6117லேருந்து 67 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 6050. ஸோ கரெக்ட் summation x = 6050. நமக்கு கரெக்ட் summation xும் தெரியும், என்னோட வேல்யூவும் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்ட் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரெக்ட் மீன் = கரெக்ட் summation x by n. கரெக்ட் summation x நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 6050 by என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது 100. இங்கே டினாமினேட்டரில் 2 0 இருக்கனால இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. அப்போ 60.50 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ கரெக்ட் மீன் = 60.5 ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே போல் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் √√(n மைனஸ் summation x/n ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பதிலாக சிக்மாங்கிற சிம்பிள் தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 = இந்த இடத்துல summation x² நமக்கு தெரியாது by என்னோட வேல்யூ 100 மைனஸ் summation x/n எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா x bar அப்படின்னு நோட் பண்ணலாம். ஸோ x bar அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம்.
அதனால் இந்த இடத்துல எக்ஸ் பாருமே அவங்க கொடுத்த வேல்யூ தான் எடுக்கணும். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 60. ஸோ 60/60 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் இந்த சைடு வரும்போது எப்படி வரும்? ஸ்கொயரில் வரும். ஈக்குவல் டு summation x²/100 மைனஸ் 60 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3600. ஸோ 15 ஸ்கொயர் பண்ணுறோம். 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225 ஈக்குவல் டு summation x²/100 மைனஸ் 3600. 225 ரைட் சைடில் இருக்கிற மைனஸ் 3600 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 3600 ஈக்குவல் டு summation x²/100. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3825 ஈக்குவல் டு summation x²/100. நமக்கு summation x² தான் வேணும். அப்போ இங்கே டிவைடில் இருக்க 100 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்பிளில் வருவாங்க. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 2 ஜீரோவை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு இருக்கனால 1ஆல் அந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். 2 ஜீரோ மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ 3,82,500 அப்படின்னு வரும். இது யாரோட வேல்யூ அப்படின்னா summation x² வேல்யூ. இப்போ நம்ம கரெக்ட் summation x² ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ கரெக்ட் summation x² ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா summation x² ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ராங் வேல்யூ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ summation x² வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 45ம் 72ம். ஸோ ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். மைனஸ் ராங் வேல்யூன்னு பார்க்கும்போது 40 and 27. அப்போ ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? 45 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2025. 72 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5184. மைனஸ் 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1600. மைனஸ் 27 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 729. இப்போ ப்ளஸ் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். மைனஸ் டேர்மை தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளஸ் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். மைனஸ் டேர்மையும் தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,87,380. ஓகேவா? ஸோ இது யாரோட வேல்யூ அப்படின்னா கரெக்ட் summation x² வேல்யூ. நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட நோட்டேஷன் என்ன அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு கரெக்ட் summation x² மைனஸ் கரெக்ட் summation x/n ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கரெக்ட் summation x² என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை அப்படியே நோட் பண்ணுங்கள். by 100 மைனஸ் கரெக்ட் summation x/n அப்படிங்கிறது கரெக்ட் மீனோட வேல்யூ. கரெக்ட் மீன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 60.5 ஹோல் ஸ்கொயர். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 38,738/10 பண்ணுறோம். 60.5 into 60.5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 3660.25. ஸோ உங்கள் டினாமினேட்டரில் 10 இருக்கனால ஒரே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 3,873.8 மைனஸ் 3,660.25. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 213.55. இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கணும்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள டேர்மை பேராக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் தனி. 1 1s 1. அதாவது 2 நம்பரும் சேம் நம்பராக இருக்கணும்.
ஸோ 2ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. இந்த இடத்துல 13 அப்படியே கீழே கொண்டு வரணும். லாங் டிவிஷனில் 2 டிஜிட் கீழே கொண்டு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு குவாஷியண்ட்டை 2ஆல் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மல்டிபிள் பண்ணி சைடில் நோட் பண்ணணும். 1 × 2 2. இப்போ இங்கே யூஸ் பண்ணுற நம்பரும் இங்கே யூஸ் பண்ணுற நம்பரும் சேம் நம்பராக இருக்கணும். 113க்குள்ளே மல்டிபிள் பண்ணால் வேல்யூ வரணும். அப்போ 4 அப்படிங்கிற டேர்ம் 24 × 4 அப்படின்னு பார்க்கும்போது 96. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17 அப்படிங்கிற வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டு 55 2 டிஜிட் அப்படியே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த குவாஷியண்ட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2ஆல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 28. இங்கே யூஸ் பண்ணுற நம்பரும் இங்கே யூஸ் பண்ணுற நம்பரும் சேம் நம்பராக இருக்கணும். மல்டிபிள் பண்ணுற வேல்யூ வந்து 1755க்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ எந்த டேர்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 6 அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ 6ஐயும் 286ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1716. ஸோ இதை மைனஸ் பண்ணுறோம். 4 15. 15ல் 6ஐ மைனஸ் பண்ணோன்னா 9. 4ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 3. ஸோ கரெக்ட் சிக்மா இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக நம்ம அப்ராக்சிமேட்லி சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம ரிமைண்டர் 0 கொண்டு வரல, ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம அப்ராக்சிமேட்லி சிம்பிள் யூஸ் பண்ணி போட்டால் போதும். 14.6 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது மட்டும். ஓகேவா? இப்போ அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் மீனும் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அந்த ஆன்சர் எழுதிடுங்க. Correct mean equal to x bar equal to 60.5. Next, correct standard deviation. Sigma equal to 14.6.